நாளும் தெரியல கிழமை தெரியல மணியும் தெரியல மனதில் நீதான் உறக்க வரல கிறக்கமும் இல்ல ஒன்ன நினைக்கும் போது மனசுல என்ன சொல்வேன் எப்படி சொல்வேன் என் மனசுல நீயாக பாபா என்ன சொல்வேன் எப்படி சொல்வேன் என் மனசுல நீயாக பாபா. ஓம் சாந்தி 11/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, இப்பொழுது நாடகம் முடிவிற்கு வருவதால் நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். ஆகவே இந்த உலகின் மீதுள்ள உங்கள் பற்று அனைத்தையும் முடித்து விடுங்கள். உங்கள் வீட்டையும் புதிய ராஜ்யத்தையும் நினைவு செய்யுங்கள். கேள்வி: ஒரு தானமானது எப்பொழுது முக்கியத்துவம் பெறுகின்றது? குழந்தைகள் அத்தகைய தானத்தின் பலனை பெறுகின்றார்கள். பதில்: நீங்கள் தானமாக கொடுத்தவற்றின் மீது உங்களுக்கு பற்று இல்லாத பொழுதே அந்த தானம் முக்கியத்துவம் பெறுகின்றது. நீங்கள் தானத்தை கொடுத்து பின்னர் நீங்கள் கொடுத்ததை நினைத்தால் அதிலிருந்து எப்பலனையும் உங்களால் பெற முடியாது. தானங்கள் செய்யப்படுவதே அடுத்த பிறவியில் அதற்கான பலனை பெறுவதற்கேயாகும். ஆகவே இப்பிறவியில் உங்களுக்கு இருக்கும் பற்றுக்கள் அனைத்தையும் முடித்து விடுங்கள். ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக அனைத்தையும் பராமரியுங்கள். இங்கே நீங்கள் கடவுளின் சேவைக்காக பயன்படுத்துகின்றவை எவையாக இருந்தாலும், பலர் நன்மை அடைவதற்காக எத்தனை வைத்தியசாலைகளையும் கல்லூரிகளையும் நீங்கள் திறந்தாலும் அதன் பலனை நீங்கள் 21 பிறவிகளுக்கு பெறுவீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. உங்கள் அனாதியான சுயத்தினதும் இந்த கல்வியினதும் எண்ணங்களில் மும்முரமாக இருங்கள். பிறரை பார்க்காதீர்கள். ஒருவர் நல்ல விடயங்களை கூறாவிட்டால் அவற்றை ஒரு காதால் கேட்டு மற்றைய காதால் விட்டுவிடுங்கள். முகங்கோணவோ அல்லது கற்பதை நிறுத்தவோ வேண்டாம். 2. நீங்கள் உயிருடன் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் தானம் செய்து உங்கள் பற்றுக்கள் அனைத்தையும் முடித்து விடுங்கள். அனைத்தையும் உரித்தாக கொடுத்து ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராகி இலேசாக இருங்கள். ஆத்ம உணர்வுடையவர்களாகி தெய்வீக குணங்கள் அனைத்தையும் கிரகியுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் வேற்றுமைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற ஓர் உண்மையான சேவகர் ஆகுவீர்களாக. பிராமண வாழ்வின் சிறப்பியல்பே பலரையும் ஒற்றுமையாக்குவது ஆகும். உங்கள் ஒற்றுமையினாலேயே உலகில் ஒரே தர்மமும் ஒரே ராஜ்யமும் ஸ்தாபிக்கப்படும். ஆகவே வேற்றுமை எதனையும் முடித்துவிட்டு ஒற்றுமையை ஏற்படுத்துவதில் விசேட கவனம் செலுத்துங்கள். அப்பொழுது நீங்கள் உண்மையான சேவகர்கள் என அழைக்கப்படுவீர்கள். நீங்கள் உங்களுக்கான சேவகர்கள் அல்ல, ஆனால் சேவை செய்வதற்கான சேவகர்கள். நீங்கள் எதனை அர்ப்பணித்திருந்தாலும் அது சேவைக்காகவே ஆகும். சாகார் பாபா தனது எலும்புகளையும் சேவைக்காக அர்ப்பணித்திருந்ததைப் போல் உங்களின் ஒவ்வொரு பௌதீக அங்கத்தின் மூலமும் சேவை தொடர்ந்தும் இடம்பெற வேண்டும். ஸ்லோகம்: கடவுளின் அன்பில் திளைத்திருங்கள், அப்பொழுது துன்ப உலகம் மறக்கப்பட்டுவிடும். அவ்யக்த சமிக்ஞை: ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வினால் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். நீங்கள் ஒன்றிணைந்திருந்தீர்கள்,
இப்போது இருக்கின்றீர்கள், எதிர்காலத்திலும் இருப்பீர்கள் என்பதை சதா உணர்ந்தவர்களாக இருங்கள். பல தடவைகள் ஒன்றிணைந்து இருக்கும் ரூபத்தை பிரிப்பதற்கு எவருக்கும் சக்தி கிடையாது. அன்பின் அடையாளம் ஒன்றிணைந்திருப்பதே. இது ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் இடையிலான சகவாசம். இறைவன் தனது சகவாசத்தின் பொறுப்பை எங்கும் நிறைவேற்றுகின்றார். அத்துடன் ஒன்றிணைந்த ரூபத்தின் மூலமும் அவர் தனது அன்பின் பொறுப்பை எல்லோருக்கும் நிறைவேற்றுகின்றார். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.